மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது 6th செகண்ட் டேர்மில் யூனிட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 3ல் பட்டியல் மற்றும் லாபம் மற்றும் நட்டம். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மெயினாக லாபம் மற்றும் நட்டம் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாபம் மற்றும் நட்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 6th செகண்ட் டேர்மில் இருக்கிறதோட சேர்த்து அடுத்தது 8th ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் 4th யூனிட்டில் தான் இருக்கும் வாழ்வியல் கணிதமில். ஸோ இங்கே ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் லாபம் நட்டதுலையுமே தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றியும் இங்கே கிளியராக சொல்லியிருப்பாங்க. பேசிக்கான ஃபார்முலாஸ் அது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கான்செப்டில் தான் உங்களுக்கு இங்கே மேக்ஸிமம் கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே அமௌண்ட் கான்செப்ட் தான். ஸோ அமௌண்ட்டுங்கிற போது நம்ம எவ்வளவுக்கு வாங்குகிறோம் எவ்வளவுக்கு விற்கிறோம் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சாவே போதும். அதே போல் லாபம்ங்கிறது என்ன, நட்டம்ங்கிறது என்ன, தள்ளுபடி பண்ணோம் அப்படின்னா என்ன, குறித்த விலைனா என்ன, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதில் பேசிக்கான டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானதான். ஸோ தெளிவாக பாருங்கள். ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். பட்டியல் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாவே போதும் தான். மற்றபடி சும்மா பேசிக் தான். எப்படி ஒரு குறிப்பிட்ட டேட்டாவில் பட்டியல் ரெடி பண்ணுறது இதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது இங்கே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியை பற்றி. அதாவது இங்கே பொருட்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது முன்பிருந்த சேவை வரி, மதிப்பு கூட்டு வரி போன்ற அனைத்து மறைமுக வரிகளுக்கும் பதிலாக இந்திய அரசால் அண்மையில் ஒரே வரியாக அமைக்கப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. அப்போது தனித்தனியாக மறைமுக வரி அப்படின்ட்டு இருந்திருக்கு. அதெல்லாம் சேர்த்து ஒரே வரியாக மாற்றினது தான் ஜிஎஸ்டி. ஓகே, அடுத்து முக்கியமாக நம்ம மேக்ஸுக்கு தேவையான பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு என்ன அப்படின்னா பொதுவாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் சேவை வரிங்கிறது மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி ரெண்டு வரும். ஸ்டேட் ஜிஎஸ்டி அதே போல் சென்ட்ரல் ஜிஎஸ்டி இந்த மாதிரி வரும். ஓகேவா சார்? இது எதுக்குங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மேக்ஸில் ஒரு சில கொஸ்டின் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட மொத்த பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இது மாநில வரி மட்டும் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நம்ம மொத்த பர்சன்டேஜ்லேருந்து எக்ஸாக்டாக இப்போ இன்கேஸ் ஒரு 8% எடுக்கிறாங்கன்னா 4% ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆகும். அதே போல் மீதி 4% சென்ட்ரல் ஜிஎஸ்டியாகவும் இருக்கும். அப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? ஒரு மொத்த அமௌண்ட்டில் 4% மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சிடும். அதே ஈக்குவலான அமௌண்ட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ இந்த பேசிக்கான ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்டில் இன்டைரக்டாகவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் மற்றும் நட்டம் இந்த டாபிக் நம்ம வந்துடலாம். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக்கான ஃபார்முலாஸ்ங்கிறதா இருக்கும். நீங்கள் அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாபம் நட்டம் எடுத்துட்டோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடக்க விலை. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. அடக்க விலை, விற்ற விலை, குறித்த விலை, தள்ளுபடி, லாபம், நட்டம், லாபம் சதவீதம், நட்ட சதவீதம் இந்த வார்த்தைகள் தான். ஸோ அந்த வார்த்தைகள் தான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அடக்க விலை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வாங்கிய விலை, காஸ்ட் ப்ரைஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்குகிறோமோ அந்த அமௌண்ட்டு பேர் தான் அடக்க விலைன்னு சொல்லுவாங்க, காஸ்ட் ப்ரைஸ்ன்ட்டு. இப்போது நம்மளுக்கு அடக்க விலை என்ன எதெல்லாம் நம்ம அடக்க விலையில் சேர்த்துக்கோம்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏதாவது நம்ம ஒரு பைக்கோ ஏதோ சம்திங் நம்ம வாங்குகிறோம், அதுக்கு ஒரு அமௌண்ட்டுங்கிறது இருக்கும். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா கவர் அப்படின்ட்டு நிறையா ஃபிட்டிங்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ கூடுதலாக நம்ம பண்ணுவோம். லைட் ஸ்பீடு செட்டிங் கூட பண்ணுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு ஆரன் வேறு ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அந்த மாதிரிலாம் மாற்றுவாங்க. சம்திங் எந்த பொருள் வாங்கினாலும் அது. இப்போ பழைய சைக்கிள் நம்ம வாங்குகிறோம். பழைய சைக்கிள் நம்ம வாங்குகிறோம்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு இப்போ இதே ஒரு 5,000 வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. பழைய சைக்கிளை நம்ம பழுது பார்க்குறதுக்கு ஒரு 2,000 நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ கூடுதல் செலவு தானே இந்த 2,000. அப்போ கூடுதல் செலவையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அடக்க விலைக்குள்ளேயே நம்ம சேர்த்துறோம். அப்போ வாங்கிய அமௌண்ட்டும் ப்ளஸ் கூடுதல் செலவு ரெண்டுமே இதில் தான் சேரும், அடக்க விலையில் தான் சேரும். ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம ஒரே அடக்க விலையாக வச்சுக்கோம், காஸ்ட் ப்ரைஸாக வச்சுக்கோம். புரிஞ்சுக்கா? இது ரொம்ப சிம்பிளானதான். அடுத்து பாருங்கள். இப்போ இதில் அடக்க விலையை விட அதிகமாக பொருள் மீது விலையை குறிக்கிறாங்க. அப்போ எதை பற்றி சொல்கிறாங்க? குறித்த விலையை பற்றி சொல்கிறாங்க. இப்போ குறித்த விலைனா என்ன? அடக்க விலையை விட அதிகமான பொருள் மீது விலையை குறிக்கப்படுவது
குறித்த விலைன்னு அர்த்தம். இப்போது நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், விற்கிறதுக்கு ஒரு 1200 ரூபாய்க்கு நம்ம விற்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ இதுதான் குறித்த விலைன்னு அர்த்தம். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க. இது நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம டிசைட் பண்ணலாம். அது என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம என்ன சொல்லலாம், குறித்த விலை அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இந்த வார்த்தை. அடுத்தது தள்ளுபடி அப்படின்னு இருக்கும். தள்ளுபடிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, குறித்த விலையிலிருந்து நுகர்வோரை ஈர்ப்பதற்காக அல்லது பிற காரணங்களுக்காகவோ வழங்கப்படும் விலை குறைப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், தள்ளுபடின்னு சொல்கிறோம். டிஸ்கவுண்ட் சொல்கிறோம்ல, ஸோ டிஸ்கவுண்ட் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இங்கே டிஸ்கவுண்ட்ங்கிறது பண்ணோம். ஸோ அப்போ தள்ளுபடினா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இது புதுசாக நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அடுத்து அதிகபட்ச விற்பனை விலை, அதை தான் வந்து மார்க்கெட்டு ப்ரைஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். மேக்ஸிமம் வேல்யூன்ட்டு என்பது தயாரிப்பவரால் நிர்ணயிக்கப்படுகிறது. எந்த ஒரு பொருளுக்கும் இந்த விலைக்கு மேலாக விற்பனை செய்யக்கூடாது. இது ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். இது எப்படி வேணாலும் கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து விற்பனை விலை. விற்பனை விலைங்கிறது என்ன, நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கிறோமோ அதுதான். இப்போது குறித்த விலையும் தள்ளுபடி வந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அதுலேருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் நம்ம டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணியிருப்போம். அப்போ எவ்வளோ அமௌண்ட் குறிச்சிருக்கோம், எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம், இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், செல்லிங் ப்ரைஸ், விற்ற விலை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது, நான் அந்த பாக்ஸில் இருக்கிறத ஒரு ஃபார்முலா, ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் கம்பேர் பண்ணுற மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கும். எதை லாபம்னு சொல்கிறோம், எதை நட்டம் சொல்கிறோம். ஸோ இந்த தியரிட்டிக்கல் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதை பாருங்கள். அடக்க விலை கம்மியாக இருந்து விற்பனை விலை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம், லாபம்னு சொல்லுவோம். அப்போ லாபத்துக்கான ஃபார்முலா என்ன சொல்லலாம், விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, புரிஞ்சுங்களா. ஸோ நான் ஆரம்பத்தே சொன்ன மாதிரி தான் எல்லாமே அமௌண்ட் பேஸில் தான் இருக்கும். இன்னும் இது சம்மந்தமாக பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளே பார்த்தோம் அடக்க விலை. இப்போ நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு நம்ம 1200 ரூபாய்க்கு அதிகமாக வச்சு விற்றா தான் நம்மளுக்கு லாபம்னு இருக்கும், 200 ரூபா லாபம்னு இருக்கும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ லாபத்தோட அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, விற்பனை விலையிலேருந்து எவ்வளோக்கு விற்றமோ அதுலேருந்து அடக்க விலையை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் கிடச்சிரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். அடக்க விலை கம்மியாக இருந்து அடக்க விலை அதிகமாக இருந்து விற்பனை விலை கம்மியாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நட்டம். 1000 ரூபா பொருளை 800 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா நமக்கு நட்டம் தானே. அதுதான். அப்போ நட்டம் வேலை எப்படி கண்டுபிடிக்கலாம், அடக்க விலை 1000 ரூபாயும் ப்ளஸ் விற்பனை விலை 800 இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான அந்த நட்டத்தோட அமௌண்ட்டு கிடச்சிரும். இது அடுத்ததை கவனிங்க. ரெண்டுமே அதாவது அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை எனில் லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தள்ளுபடி கான்செப்ட். தள்ளுபடினா இதெல்லாம் பேசிக்கான ஃபார்முலா கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. தள்ளுபடிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம், குறித்த விலையிலிருந்து விற்பனை விலையை மைனஸ் பண்ணால் நமக்கு தள்ளுபடி கிடச்சிரும். அதே இது விற்பனை விலை ஈக்குவல் டு எப்படி, விற்பனை விலை எப்படி கண்டுபிடிக்கலாம், குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு விற்பனை விலை கிடச்சிரும். ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸுங்கிறது கிடச்சிரும். அதே இது தள்ளுபடி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ மார்க்கெட் ப்ரைஸ், எவ்வளோ குறித்த விலை இருந்தோ அதே தான் நம்ம செல்லிங் ப்ரைஸ் நம்ம சொல்லலாம். அப்போ ரெண்டுமே ஈக்குவல். இந்த பேசிக்கான ஒரு பாயிண்ட்டு இதை தெரிஞ்சுன்னா இப்போ பாருங்கள், சிம்பிளாக உங்களுக்கு இந்த கான்செப்டை புரிஞ்சு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. பாருங்க, அடக்க விலை 50 ரூபா, விற்பனை விலை 60 ரூபானா எவ்வளவு லாபம் இருக்கும், லாபம் 10 ரூபா இருக்கும், நட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் ரொம்ப பேசிக்கானது. அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப பேசிக்கான அமௌண்ட்டை வச்சு தான் கேள்வியை கேட்டிருப்பேன். இப்போ பாருங்கள், ஒரு மேஜானது 4500 ரூபா வாங்கிட்டாங்க. அப்போது இதுதான் வாங்கிய விலை. அடுத்து 4800 ரூபாய்க்கு விற்கப்படுது. இப்போ விற்கப்படுது அப்படின்னா கரெக்டாக வாங்கப்படுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம காஸ்ட் ப்ரைஸ் நம்ம சொல்கிறோம், விற்கப்படுதுன்னா செல்லிங் ப்ரைஸ் சொல்கிறோம். இது ரெண்டையும் நம்ம வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா எது அதிகம், செல்லிங் ப்ரைஸ் அதிகம், 4800 இருக்குது. டிஃப்ரென்ஸ் பார்த்தா 300 ரூபா. ஸோ 300 ரூபா தான் அவருக்கு லாபம் கிடச்சிருக்கு, நட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி தான் நம்ம பேசிக்கான இதெல்லாம் வச்சு இங்கே நம்ம தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் எல்லாமே அமௌண்ட் எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலுமே கூட இப்போ பாருங்களேன், மணிமேகலை 25,52,500 வீட்டை வாங்கி அதை சீரமைக்க 2,28,350 செலவு பண்ணுறேன். அப்போது எக்ஸ்ட்ரா செலவு எதில் தான் சேரும், அடக்க விலை தான் சேரும். அப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க அதையும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ சீரமைக்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இதை ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா அதுதான் அடக்க விலை. ஸோ கூட்டிடுறாங்க.
அடுத்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க? 30,52,000 விற்றுருக்காங்க. அப்போ செலவு பண்ணது மொத்த அடக்கம் சாரி ஸோ 27,80,850 அடக்க விலை. விற்பனை விலை 30,52,000. அப்போ லாபம் தானே கிடச்சிருக்கு. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா லாபம். அவ்வளோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் உங்களுக்கு. அமௌண்ட்டு தான் பெருசாக இருக்கும். நம்ம பெருசாக இருக்கனால பயப்படணும் அவசியம் இல்லை. அதே போல் இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஒரு பல வணிகர் 1 டஜன் ஆப்பிள்களை 84 ரூபாய்க்கு வாங்கினார். அப்போ 1 டஜன்னா எத்தனைன்னு தெரியணும், கவுண்டிங்கு 12ன்னு தெரியணும். அப்போ 12 ஆப்பிள்களை 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 2 ஆப்பிள்கள் அழியிருச்சு. அப்போ 2 ஆப்பிள் வேஸ்ட் ஆயிடுச்சா? அவருக்கு 16 ரூபா லாபம் கிடைக்கணும். அப்போது ஒரு ஆப்பிளை எவ்வளோ விலைக்கு விற்பனை பண்ணணும், இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 84 ரூபா இதுதானே முதல்ல அவர் வாங்கின காஸ்ட் ப்ரைஸு. இதில் இருந்து தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரணும், 16 ரூபா லாபம்னு வரணும். அப்போ மொத்தத்துக்கு அவர் எவ்வளோக்கு விற்றுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். ஓகேவா? இப்போ கவுண்டிங் நம்ம நோட் பண்ணோம். வாங்கினது 12 ஆப்பிள், ஆனால் அதில் 2 ஆப்பிள் டேமேஜ் ஆகிடுச்சு, அழியிருச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 10 ஆப்பிளை தான் அவர் 100 ரூபாய்க்கு விற்கும்போது அவருக்கு 16 ரூபா லாபம் கிடச்சிருக்கும். இப்போ ஒரு ஆப்பிள் எவ்வளோ தானே கேட்குறாங்க. அப்போ 10 ஆப்பிள் 100னா ஒரு ஆப்பிள் 10 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். 10 ரூபாய்க்கு விற்றா தான் அவருக்கு நினச்ச மாதிரி 16 லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி தான். ஸோ அப்போ பேசிக்காக கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுட்டாவே போதும். இதுக்கு அடுத்து நம்ம யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின் பின்னாடி பயிற்சி கணக்கில் தான் வரும். மற்றதெல்லாம் பேசிக்ஸ் தான். இங்கே பாருங்கள், இப்போ அடக்க விலை, குறித்த விலை 110 ரூபா அடக்க விலை, குறித்த விலை 130. விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா, இங்கே நம்ம தள்ளுபடியை யோசித்துட்டு 5 ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா, அப்போ குறித்த விலையிலேருந்து அந்த 130லேருந்து 5 ரூபா குறைச்சிட்டோம் அப்படின்னா 125 தான் விற்பனை விலை. இப்போ இதில் விற்பனை விலையிலேருந்து லாபம் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம்? அடக்க விலையில் இருந்து விற்பனை விலையை நம்ம மைனஸ் பண்ணுறோம், அதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 15 ரூபா வருதா லாபம். இது விற்பனை விலை தானே அதிகம். ஸோ அப்போ 15 ரூபா லாபம், நட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதாவது அமௌண்ட் விஷயத்தில் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி பார்க்குறது தான். இப்போ பாருங்க, இந்த மாதிரி மறுபடியும் அமௌண்ட் கான்செப்டில் தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் இருக்கும். கேள்வி பாருங்க, ரகு ஒரு நாற்காலியை 3000 வாங்குகிறார். அந்நாற்காலியின் விலையில் 300 தள்ளுபடி செய்த பின் 500 லாபம் பெறுகிறார் எனில் அந்நாற்காலியின் குறித்த விலை என்ன, இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸு? 3000 ரூபா. ஓகேவா? அவருக்கு என்ன கிடைக்கணும்? 500 ரூபா லாபம் கிடைக்கணும். ரைட்டு. ஸோ 500 ரூபா லாபத்துக்கான அமௌண்ட் நோட் பண்ணிடணும். இப்போ அவர் டிஸ்கவுண்ட் 300 ரூபா தரணும், ஆனால் 500 ரூபா ஃபிக்ஸடாக நம்மளுக்கு லாபங்கிறது கிடைக்கணும்ல. அப்போது இதிலிருந்து அவர் எக்ஸ்ட்ரா அந்த தள்ளுபடி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 300 ரூபான்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சா தான் ஒரு ஃபார்மாலிட்டி என்ன பண்ணுவார், தள்ளுபடி நான் 300 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாருன்னா, இது கேன்சல் ஆன தள்ளுபடி ஆனாலுமே கூட அவரோட 500 ரூபா லாபம் அப்படியே தான் இருக்கும். அவர் காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலையும் அது மென்ஷன் கரெக்டாக 3000 இருக்கும், லாபம் 500 இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவரும் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 3800 ரூபாய்க்கு நான் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதில் 300 ரூபா டிஸ்கவுண்ட் போயிடும். அவர் காஸ்ட் ப்ரைஸ் 3000 ரூபா கொடுத்துடலாம், அசலுக்கு எடுத்தது கொடுத்துடலாம், மீதி 500 ரூபா அவருக்கு லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி லாஜிக்கை நம்ம புரிஞ்சுட்டாவே போதும். இது கன்ஃபியூஸ் ஆகுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதான். இப்போ பயிற்சி கணக்குன்னு பாருங்கள், 3.1ல் இதே கான்செப்டில் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளானது தான். இதெல்லாம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். அமௌண்ட்டை வச்சு தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்க சம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். மற்றபடி டேரெக்டாகவே உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். இங்கே என்ன ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, 28,000க்கு வாங்கிறாரு. பழுது பார்க்க 2000 ரூபா செலவு பண்ணுறாருன்னா கூடுதல் செலவு எதில் தான் சேர்த்துக்குவோம்? இந்த 28,000தோட தான் சேர்த்துக்குவோம். அதுதான் காஸ்ட் ப்ரைஸ், அடக்கவிலைன்னு சொல்லுவோம். அப்போ 28,000 ப்ளஸ் 2000 தானே, அப்போது 3000. 30,000. சாரி, நானே அமௌண்ட்டில் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்படிலாம் இருந்தோன்னா நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ரைட்டு. 28,000 ப்ளஸ் 2000 30,000. ஓகே. பிறகு அதனை 30,000க்கு விற்பனை செய்தார். அவருடைய லாபம் அல்லது நஷ்டம் என்ன? ஒன்றுமே இல்லை. 30,000 ரூபா செலவு பண்ணார், 30,000 ரூபாய்க்கே விற்றுட்டாரு. ஸோ லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. இந்த மாதிரி கான்செப்ட். அப்போ கொஸ்டின் புரிஞ்சிக்க வேண்டியதாக ரொம்ப முக்கியமானது. ஸோ ரொம்ப சிம்பிளானதான். ஓகே. இந்த கொஸ்டினும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 13வது கொஸ்டினும் பாருங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வளவன் 24 முட்டைகளை 96 ரூபாய்க்கு வாங்கி அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதி விற்பனை செய்து 36 ரூபா நட்டம். ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்ன? ஸோ பாருங்கள், நட்டமாயிடுச்சு. என்னதான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 24 முட்டைகளை 96 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ரைட்டு. அடுத்தது 4 முட்டைகளை விற்றுருக்காங்க. 4 முட்டை உடஞ்சிருச்சு. அப்போ மீதி அவர் கையில் இருக்கிறது என்ன? 20 முட்டை தானே அவர் கையில் இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு? 96 ரூபாய்க்கு வாங்கிய விலையாக இருக்குது. ஆனால் 36 ரூபா நட்டமாயிடுச்சு. அப்படின்னா அந்த 36 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி 60. அப்போ ஆக்சுவலாக அவர் 60க்கு விற்றுருந்தா தான், செல்லிங் ப்ரைஸ் 60ன்னு இருந்திருந்தா தான் அவருக்கு 36 ரூபா நட்டம்னு ஆயிருந்திருக்கும். இப்போது ஒரு முட்டையை எவ்வளோக்கு விற்றுருப்பார்? அப்போது 60 அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை முட்டையை? 20 முட்டையை விற்றுருக்காரு. அப்போ ஒரு முட்டை எவ்வளவு? 3 ரூபாய்க்கு அவர் விற்றுட்டார். ஸோ இதுதான் அவரோட ஒரு முட்டைக்கான விற்பனை விலை. ஸோ 3ங்கிறதா அதற்கான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ கொஸ்டின் இப்போ புரிஞ்சுக்கிறது தான், அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா தியேட்டர் கான்செப்டில் கொஸ்டின் இருக்குன்ட்டு. இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள். தள்ளுபடியானது டேஸில் இருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. ஸோ அப்போ தள்ளுபடிங்கிறது எதுலேருந்து கழிப்போம்? குறித்த விலையிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். அடுத்தது கூடுதல் செலவு எப்போதும் எதில் சேரும்? அடக்க விலையில் தான் சேரும். அடுத்தது லாபம் இல்லை நட்டமும் இல்லை அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே. அடக்க விலையும் விற்பனை விலையும் ஈக்குவல். இது அடுத்தது தள்ளுபடி ஈக்குவல். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டவே இதுவே இங்கே பாருங்கள். தள்ளுபடி ஈக்குவல் குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. அவ்வளோதான். இதுதான் அதற்கான ஆன்சர்லாம். மற்றபடி பயிற்சி கணக்கிலும் பாருங்கள், அமௌண்ட்டு கான்செப்டில் தான் ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 2வது கொஸ்டின் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்த 3 கொஸ்டின் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. இதுதான் உங்களை ஓரளவுக்கு யோசிக்க வைக்கும். ஆனால் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 2வது கொஸ்டினை கவனிங்க. ஒரு பல்பொருள் அங்காடி விற்பனையாளர் 750க்கு ஒரு கணிப்பானை வாங்கினார். அதனுள் 100 மதிப்புள்ள மின்கலம் பொருத்தினார். அப்போது வாங்கின அமௌண்ட் என்ன? 750. எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காரு. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போது இது போக வெளி உரைக்காக ஒரு 50 ரூபா செலவிட்டார். அப்போ இதுவும் எக்ஸ்ட்ரா செலவு, இதுவும் எக்ஸ்ட்ரா செலவு தான். அடுத்து 850க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது. அப்போ 850ங்கிறது விற்பனை விலை, செல்லிங் ப்ரைஸ். இதுதான். அப்போ அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அடக்க விலைங்கிறது என்னென்னலாம் வரும்? அவர் வாங்கின 750 ரூபா, அதுக்கப்புறம் லைட்டு போட்ட 100 ரூபா, ப்ளஸ் கவர் போட்ட ஒரு 50 ரூபா. அப்போ மொத்தத்துக்கு இது ஒரு 150, அப்போ 900 ரூபா. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அடக்க விலைங்கிறது 900 ரூபா. அடுத்தது அவர் விற்றது என்ன? 850க்கு தான் அவர் விற்றுருக்காரு. அடக்க விலைங்கிறது 900 ஆயிடுச்சு. 850க்கு தான் விற்றாருன்னா என்ன ஆகும்? 50 ரூபா அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நட்டம்ங்கிறதா இதற்கான ஆன்சர். நட்டம் 50 ரூபா தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 6வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் நம்ம நல்லா தெளிவாக கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு அப்படின்னாவே அடுத்து ஒன் பை ஒன்னா நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இப்போ இந்த 6வது கொஸ்டினை பாருங்கள். ஒரு விற்பனை நிலையம் 1 டஜன் பேனாக்களை 216க்கு வாங்கியது. மேலும் சில்லறை செலவுக்காக 58 செலவு செய்தது. பின்பு ஒரு பேனாவிற்கு 2 ரூபாய் குறைத்து விற்பனை செய்தது. அப்போ இந்த 2 ரூபாய் குறைத்து அப்படின்னா இதுதான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஒரு பேனாவுக்கு 2 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. குறைத்து விற்பனை செய்ததில் லாபம் 50 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ 2 ரூபா குறைச்சுன்னு விற்றாலும் அவங்களுக்கு லாபம் எவ்வளோ கிடச்சிருச்சு? 50 ரூபான்னு கிடச்சிருக்கு. அப்போ ஒரு பேனாவோட குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் மொத்தமாக யோசித்தீங்க அப்படின்னா ஏதோ வேல்யூ இருக்குது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு தோணும். நீங்கள் ஒன் பை ஒன்னா யோசிங்க. ஒரு விற்பனையில் 1 டஜன் பேனாக்களை, அப்போ 1 டஜன் பேனா அப்படிங்கும்போது 12 பேனா. அந்த 12 பேனாவை 216 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ரைட்டு. இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ், அதாவது வாங்கிய விலையை நம்ம நோட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? 250 ரூபா வாங்கிய விலை இருக்குது. அதே போல் சில்லறை செலவுக்காக ஒரு 58 ரூபா செலவு பண்ணாங்க இருக்குது. அப்போ கூடுதல் செலவு தானே இது. இந்த கூடுதல் செலவும் இதோடய நம்ம சேர்த்துருவோம். அப்போ சேர்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 4 பேலன்ஸ் 1, இங்கே 7 இருக்கும், அடுத்து 2, 274 ரூபா தான் அடக்க விலை. காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 274 ரூபா. இப்போ அடுத்தது ஒவ்வொன்றா கவனிங்க. அவர் ஒரு பேனாவுக்கு 2 ரூபா குறைக்கணும். அப்போ இருக்கிறது மொத்தம் எவ்வளவு? 12 பேனா இருக்குது. அப்போ ஒரு பேனாவுக்கு, அதாவது டிஸ்கவுண்ட் என்ன பண்ணணும்?
ஒரு பேனாவுக்கு 2 ரூபானா அப்போ 12 பேனாவுக்கு அவர் மொத்தத்துக்கு 24 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணணும். அந்த அமௌண்ட்லாம் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு குறித்த விலையை நோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 274, டிஸ்கவுண்ட்டு 24, இது போக இப்படி பண்ணியுமே கூட அவருக்கு லாபம் என்ன கிடைக்குது? 50 ரூபா கிடைக்குது. ஸோ அப்போ அந்த 50 ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளோ லாபம்? 50 ரூபா. அப்போ மொத்தத்துக்கு அவர் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் இங்கே 8, இங்கே 7 14 4 பேலன்ஸ் 1 3 348 ரூபான்ட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணால் தான் இதெல்லாம் 50 ரூபா அவருக்கு லாபமும் கிடைக்கும். ஒரு பேனாவுக்கு 2 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணதில் 24 ரூபாயும் போயிடும். மீதி உள்ளதெல்லாம் எல்லாம் கரெக்டாக அவருக்கு டேலி ஆகும். அப்போது இதுதான் மொத்தத்துக்கு மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது 12 பேனாவோட மார்க்கெட் ப்ரைஸ். அவங்க என்ன கேட்குறாங்க? ஒரு பேனாவுக்கான குறித்த விலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 348 12ஆல் டிவைட் பண்ணணும். 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போது 12 அப்படின்னு இருக்குது. நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2, இங்கே 5 30, பேலன்ஸ் 4 48னா 2ஆல் தான், சாரி 6ஆல் தானே, 6 8 48. அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 2 2 4, பேலன்ஸ் 1 18னா 9 2. அப்போது ஒரு பேனாவை அவர் 29 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்கும், டேட்டாஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை நல்லா இங்கே நீங்கள் கவனிக்கணும். 7வது கொஸ்டின் கவனிங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஈஸியானதான், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. பாருங்கள், ஒரு காய்கறி விற்பனையாளர் ஒரு வாரத்தின் முதல் 3 நாட்களில், இப்போ ஒரு வாரம் மொத்தம் 7 நாளில் முதல் 3 நாட்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு கிலோ ஒன்றுக்கு 10 ரூபான்னு வாங்கி, அதாவது கிலோ ஒன்றுக்கு 10 ரூபான்னு 10 கிலோகிராம் வாங்குறாரு. என்ன, தக்காளி வாங்குறாரு. ரைட்டு. அடுத்தது இதில் என்ன நடக்குது? இந்த 3 நாளில் அவர் ஒரு நாளைக்கு 10 கிலோகிராம் வாங்குறாரா? அதில் என்னென்ன நடக்குது அப்படின்னா, இந்த 3 நாளில் நாள் ஒன்றுக்கு 1 கிலோகிராம் தக்காளி நசுங்கி விடுது. அப்போ ஒரு கிலோகிராம் வேஸ்ட் ஆயிடுது, தக்காளிங்கிறது வேஸ்ட் ஆயிடுது. அப்போ இதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அடுத்தது வாரத்தின் மீதமுள்ள நாட்களில், இப்போ மொதல் 3 நாளில் தான் என்ன நடக்குதுங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்போ அடுத்த மீதமுள்ள 4 நாட்கள் என்ன நடக்குது? தினமும் கிலோ ஒன்றுக்கு 8 ரூபா வீதம், இது 1 கிலோ 8 ரூபான்ட்டு 15 கிலோ வாங்குறாரு தக்காளி. ஓகேவா? இப்போ வாரம் முழுவதிலுமே 1 கிலோகிராம் தக்காளி 20 ரூபான்னு விற்பனை செய்கிறார். அப்போ எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு அதை கரெக்டாக நம்ம நோட் பண்ணணும். மொத்தத்துக்கு இருக்கிற தக்காளி கிலோ எல்லாமே 1 கிலோ 20 ரூபான்ட்டு அவர் வித்துறாரு. விற்பனை செய்ததில் அந்த வாரத்தின் அவரது லாபம் அல்லது நட்டம் காண்க. அமௌண்ட் தான் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், ஸோ அமௌண்ட் விஷயந்தான், பட் நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்கிறாங்க. இப்போ நான் ஒன் பேனா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 நாளில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், தெளிவாக நோட் பண்ணுங்கள். அவர் மொத்தம் 3 நாளில் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத பாருங்கள். மொத்தம் 3 நாளில் அவர் 1 கிலோ 10 ரூபா அப்படின்ட்டு 10 கிலோ அவர் வாங்குறாரு. 1 கிலோ 10 ரூபான்ட்டு 10 கிலோ வாங்கினார் அப்படின்னா மொத்தத்துக்கு அவர் என்ன ஆகும்? அதாவது ஒரு நாளைக்கு 100 ரூபானா 3 நாளைக்கு 300 ரூபான்னு ஆகும். இது நான் டேஸ் நோட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளவு கேஜி நோட் பண்ணுறேன். இது எவ்வளவு அமௌண்ட்டு, ஒரு கேஜி எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறத நான் நோட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டாவே போதும். அடுத்தது இப்போ இதில் இன்னொன்று நம்ம என்ன கவனிக்கணும்? எவ்வளவு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ வேஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 கிலோ அப்படின்னா அப்போது 3 நாளைக்கு 3 கிலோ வேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ கேஜி இங்கே ஆக்சுவலாக இன்னும் கேஜியை நம்ம மொத்தமாக கால்குலேட் பண்ணலை, ஆனால் இங்கே 3 கேஜி வேஸ்ட் ஆகிருக்கு. இப்போ 3 நாள் அவர் ஆக்சுவலாக எத்தனை கேஜி வாங்கியிருப்பார்? ஒரு நாளைக்கு 10 கிலோ வாங்குறாருன்னா அப்போ 3 நாளைக்கு அவர் 30 கிலோ வாங்கியிருப்பார். ஓகே, இது வாங்கின அந்த தக்காளியோட குவான்டிட்டி. ஓகேவா? ஆக்சுவலாக இதில் என்ன நடக்குது? 3 கிலோ வேஸ்ட் ஆகிருக்கு. இதை நம்ம பின்னாடி நம்ம யோசிப்போம். 27 தான் மீதி இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ அடுத்தது கவனிங்க. மீதமுள்ள 4 நாட்களில், அப்போ நெக்ஸ்ட்டு 4 டேஸில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவர் மொத்தம் 4 நாளில் 1 கிலோ 8 ரூபாங்கிற விதம் மொத்தம் எத்தனை கேஜி வராரு? 15 கேஜி வாங்குறாரு. 1 கிலோ 8 ரூபான்ட்டு. அப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? 4 × 15 40 + 20 60. 60 × 8 6 8 48 480 ரூபா. அப்போது மொதல் 3 நாள் அவர் வாங்கின அமௌண்ட்டு 300 ரூபா.
அடுத்த 4 நாள் அவர் வாங்கின அமௌண்ட்டு 480 ரூபா. இது வரைக்கும் புரிஞ்சா? ரைட்டு. இப்போ அந்த குவான்டிட்டியை நம்ம நோட் பண்ணோம்ல. ஃபஸ்ட் ஒருத்தோடனே அவர் 3 நாளில் 30 குவான்டிட்டி வாங்கினார், 30 கிலோ வாங்கினார். அடுத்த 4 நாள் என்ன நடக்கும்? 4 ஒன்றுக்கு எத்தனை கேஜி வாங்குறாரு? 15 கிலோகிராம் வாங்குறாருன்னா அப்போது 15 × 4 60 வேல்யூ வாங்கியிருப்பார்ல. ஓகேவா? 60 கிலோங்கிறது வாங்கியிருப்பார். இப்போது இதெல்லாம் இது ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? காஸ்ட் ப்ரைஸுங்கிறது கிடைக்கும். எவ்வளோ வரும்? 300 + 480 780 ரூபா. ஆக்சுவலாக அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 780 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 1 கிலோ 1 கேஜி அவர் என்ன பண்ணுறாரு? 20 ரூபான்னு விற்கிறாரா? அப்போ இருக்கிறது மொத்தம் எத்தனை கேஜி? இங்கே இருக்கிறது அந்த 3 கிலோ வேஸ்ட் ஆன பின்னாடி இருக்கிறது 27. இங்கே அடுத்த 4 நாள்லாம் வேஸ்ட்லாம் மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் 60ங்கிறத அப்படியே தான் இருக்குது. அப்போ 27 + 60 87 இருக்குது, 87 கேஜி இருக்குது. அப்போ 1 கேஜி 20 ரூபானா 87 கேஜி என்ன வரும்? ஸோ 20ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 0 அப்படியே போட்டுருங்க. 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 14 நாள் பேலன்ஸ் 1, 16 1 17, 1740 ரூபாய்க்கு அவர் விற்றுறாரு. இதுதான் அவரோட செல்லிங் ப்ரைஸ். பாருங்கள், நம்மளுக்கு அமௌண்ட்டு தான், பட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்லாம் கரெக்டாக டேலி பண்ணணும். இப்போது எவ்வளோ லாபம் இருக்கும்? 1740 ரூபாயிலிருந்து 780 மைனஸ் பண்ணணும். இப்போ 0, 14ல் 8 போச்சுன்னா 6, இங்கே 6 தான் இருக்கும். அப்போது 16ல் 7 போச்சுன்னா பேலன்ஸ் 9, 960 ரூபா அவருக்கு லாபம். வாங்கினது வாங்கினது 780 ரூபா தான். அவருக்கு லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கும் பாருங்கள். 1740 ரூபாய்க்கு விற்றதில் 960 ரூபா லாபம். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் அடுத்தது லாஸ்ட் இன்னொரு கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அதையும் நான் சால்வ் பண்ணியே நான் கொடுத்துட்றேன். 8வது கொஸ்டின் கவனிங்க. இங்கேயும் பெருசாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 8வது கொஸ்டின் பாருங்கள். இதான் லாஸ்ட் கொஸ்டின். கவனிங்க. ஒரு எலக்ட்ரீசியன் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்றையும் குளிர்சாதன பெட்டி ஒன்றையும் முறையே ரூபாய் 12,000க்கும் 11,000க்கும் வாங்கினார். டிவி பெட்டியை சரி செய்ய ரூபாய் 1000ம் குளிர்சாதன பெட்டிக்கு வண்ணம் செய்ய 1500ம் செலவு செய்த பின் தொலைக்காட்சி பெட்டிக்கு 15,000ம் குளிர்சாதன பெட்டிக்கு 15,500ம் விலை நிர்ணயம் செய்தார். இவை ஒவ்வொன்றுக்கும் 1000 தள்ளுபடி செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. இதுவும் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு டிவி, அடுத்தது இங்கே என்ன ஃப்ரிட்ஜு, குளிர்சாதன பெட்டி. இப்போது டிவிக்கு என்ன எவ்வளவு அவர் வாங்கியிருக்காரு? 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஃப்ரிட்ஜை பார்த்தோம் அப்படின்னா 11,000க்கு அவர் வாங்கியிருக்காரு. அடுத்து தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்ய, அப்போ கூடுதல் செலவு தானே. கூடுதல் செலவு என்ன? இங்கே டிவியை சரி பண்ண 1000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் குளிர்சாதன பெட்டிக்கு 1500 ரூபா. இதுதான் இந்த இதில். அடுத்தது என்ன நடக்குது? இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான காஸ்ட் ப்ரைஸ் இங்கே தான். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? டிவி 13,000, குளிர்சாதன பெட்டி 12,500. இது வரைக்கும் புரிஞ்சா? இதுதான் உண்மையான அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குது? அவர் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாரு? 15,000 டிவிக்கு 15,000ம் ப்ளஸ் குளிர்சாதன பெட்டிக்கு 15,500 அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. 15,500க்கு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதிலுமே அவர் என்ன பண்ணுறாரு? 1000 ரூபா தள்ளுபடி அவர் பண்ணுறாரு. ஒவ்வொன்றுக்கும் அப்போ ரெண்டுமே. அப்போ இதுலேயும் 1000 ரூபா குறைச்சிக்கிறாரு தள்ளுபடின்ட்டு சொல்லி, இதுலேயும் 1000 ரூபா குறைச்சிக்கிறாரு. அப்போ ஆக்சுவலாக அவர் எவ்வளோக்கு தான் விற்றுருப்பார்? இதுதானே செல்லிங் ப்ரைஸு. அப்போ எவ்வளவு? இது 14,000 ரூபாய்க்கு விற்றுருப்பார். இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14,500க்கு அவர் விற்றுருப்பார். இதுதானே? ஓகே. இப்போ அவங்களோட லாபம் தானே கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இதோட லாபத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் நம்ம கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா, லாபம் இதில் டிவிக்கு 14,000 ரூபாய் விற்றுருந்தாருன்னா அதோட காஸ்ட் ப்ரைஸோடய கம்பேர் பண்ணுங்கள். 13,000 தானே காஸ்ட் ப்ரைஸு. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடச்சிருக்கும்? 1000 ரூபா கிடச்சிருக்கும். அதே போல் இங்கே 14,500க்கு குளிர்சாதன பெட்டி. ஆக்சுவல் அமௌண்ட் என்ன? 12,500 தான். அப்போ எவ்வளவு? 2,000 ரூபா இங்கே வித்தியாசம். 2,000 ரூபா லாபம் வச்சு விற்கிறாரு. அப்போ மொத்த லாபம் எவ்வளவு? 1000 + 2,000 மொத்தத்துக்கு 3,000 தான் அவரோட லாபம்.
₹3000 ரூபாய்க்கு லாபத்துக்கு வித்துட்டார். இந்த மாதிரி ஸோ நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இதையும் கூட்டி வச்சு அடுத்து இதையும் கூட்டி வச்சு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும்ல, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கூட ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அமௌண்ட்டு கான்செப்டில் கேட்டிருக்கதை நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணுறோம். வழக்கம் போல் இந்த நினைவிற்கொள்கை இதுக்கு முன்னாடி பார்த்த தியரிட்டிக்கல் கான்செப்ட்லாம் இங்கே ஒன்று ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.